ஏம்மா என்னப்பா கரும்பா கடிக்கிற? பொங்கலுக்கு வாங்கின கரும்பு இன்னும் இது பண்ணி போய் கிடக்கு. பொங்கலுக்கு வாங்கினது கடிக்க முடியாமல் கிடக்கு இன்னமும். ஆ வேலைக்கு போயிடுறேன், டயம் இல்லை கடிக்க. அது வேலைக்கு போயிட்டு வந்து நீ 2 உரி வச்சுட்டு அப்புறம் படுத்துடுறது ஆசை வந்து அப்புறம் இப்படி வந்து வேலைக்கு ஓடிடுவோம். அந்த கரும்பு கிடக்கு. ஏம்மா கமாண்ட் பாக்ஸில் ஒரு அக்கா சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு 3வது குழந்தை மாசமாக இருக்காங்களாம். 3வது குழந்தை மாதம் வந்தால் எல்லாரும் கிண்டல் கேலியுமா பேசுகிறாங்களாம். வெளியில் போகவே சங்கட்டமாக இருக்குது, வெளியிலேயே போக சங்கட்டமாக இருக்குது, எனக்கு மன கஷ்டமாக இருக்குன்னு கமாண்ட் பண்ணியிருக்காங்க. நீ நான் கருத்தை அவங்களுக்கு சொல்லிட்டேன், ஆறுதல் சொல்லிட்டேன் வீடியோவிலையே. நீ ஒரு நல்ல வார்த்தை சொல்லு பார்ப்போம். நீ எத்தனை வருஷம் சென்று என்னை குழந்தை வைத்தமா? 14 வயசு உனக்கு. 14 வயசுக்கு பிறகு நான் ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி இது ஆம்பளை பிள்ளையா இருந்துருவேன். ஒரு மக பொம்பளை கல்யாணம் முடிச்ச உடனே என்னை பத்திட்டீங்களா? பெற்றுட்டு 14 வருஷத்துக்கு பிறகு நீ வயசுக்கு வந்த பிறகு நான் உன்னை பற்றேன். அதெல்லாம் 40-50 வயசுக்கு பிறகு பெறாங்க குழந்தை. 3 உள்ள வந்திருக்கு. ஏன் பயப்படணும்? அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. 4 உள்ள 5 உள்ள வரைக்கும் நம்மளுக்கு வேணும். மக்கள் இருக்கிறது செல்வாக்கு. 5 காலத்துல பிள்ளை பத்த வீடா விளக்கறிஞ்ச விடா கிடாது அப்படின்னு இருக்காது. அது மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு நாட்டில் தெரியல. இப்போ தாத்தே இப்படி சொல்கிறாங்க. அப்போ 10 மக்கள் எங்கள் அம்மாலாம் 10 மக்கள் வந்துச்சு. அப்புறம் இப்போ நாங்கள் இருக்கிறது 6 பேர் இருக்கோம். 10 பேருமா நாங்கள் இருக்கோம். அது மாதிரி 6 பேர் வந்து விசேஷத்தில் நின்றா எப்படி இருக்கு? எப்படி சகசகன்னு இருக்கேன். அதெல்லாம் குழந்தை இருக்கு அப்போ இத்தனை அசிங்கமாக இருக்குன்னு நினைக்கவே அதை செய்யாத. அது கடவுளுக்கு கொடுத்துருக்காரு, நீ நல்லா ஏந்தி வாங்கிக்க. அசிங்கம்லாம் அது கிடையாது. எனக்கு பொறுத்தளவுல குழந்தை வர்றது வந்து மேலும் மேலும் நல்லதுடா. கிடைக்கிறத வாங்கிக்கங்க. அப்படி என்ன நாட்டில் செய்ய முறைக்கு ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைகளை கட்டி கொடுத்தா கூட 2 நாள் 1 பயந்துக்கிட்டேன். அதை குடும்ப கடப்படுறது பண்றோம். இல்லைண்டா அது நல்லபடியா பெற்று எடுக்கலாம். அப்ப என்னை மட்டும் 3வது உள்ள வரையில போதும்டா. அது போதும் ஒன்று எதுக்கு சொன்னேன்டா? அது என்ன கதை சொல்லிருக்கணும் சொல்றேன். நீ வந்து பொம்பளை வந்து என்னண்டா ஒரு பிள்ளைய பெற்றுட்டோம்னா அது நல்லா நம்ம தற்கு பார்க்கணும் கொள்ளணும்னு இல்லை. நீங்க சோம்பேறி பிள்ளைய பெற்றுட்டி. ஐயா எப்படி வடக்கடை ஓட்டுக்கிட்டு இருந்து என்னைய போய் சோம்பேறின்ற கடை போடுறதா ரைட்டு. குழந்தை பெற்றோடனே நான்லாம் உன்னைய பெற்றுட்டு நல்லா இருந்தேன்பா. குணாவை பெற்றுருக்க இல்லை. 7ஆம் நாள் நான் எந்திரிச்சு சோறு ஊற்றி குழம்பு வச்சு சாப்பிட்டேன். அப்படி முடியுமா? நீ இருக்கேன்னு நம்ம உனக்கு அம்மா இல்லை, அவன் பார்க்க இல்லை, அதனால எதிர்த்து பார்த்தேன். எனக்கு நீ இருக்கீல அப்ப ஆத்தா இருக்குன்னு ஒரு செல்ல கொஞ்சிக்கிட்டு படுத்துக்கிட்டோம். அந்த படுத்துக்கிறது அதுக்குதான் நீ நாங்க பார்க்க முடியாதுடி. போதுண்டி ஆணும் பொண்ணு பார்த்துட்டு போதும் நான் சொன்னது. இப்போ நான் நினைச்சு பார்த்துட்டேன். 3 உள்ள வேணும். இந்த குணாவுக்குலாம் 3 உள்ள வேணும் தான் நினைக்கிறேன். கடவுள் இன்னும் கொடுக்க வேணாம். நான் பிள்ளை போறது வந்து பயப்படவே மாட்டேன். ஏமா நான் எல்லாரும் சொல்றாங்க உங்க அம்மா மாதிரியே நீங்களும் உழைக்கிறிய பானுமதி. உங்க அம்மா உடனே உங்களுக்கு உங்க அம்மா உழைச்சிட்டு வர மாதிரி நீங்கள் உழைக்கிறீன்னு இருக்காங்க. உண்மையா பையாது? அதெல்லாம் என் மக திறமை இல்லை. என் மக திறமைனாலவே நானே திறமையா இருக்கேன். என் மக திறமை வச்சுட்டேன். மக எப்படி சம்பாதிச்சு முன்னே இருக்கு. நம்மளும் ஓடுவ முடியாது, நான் ஓடுறேன். ஆமா அதுக்கு முன்னாடிலாம் 500 நோட்டா இருந்தாலும் அது வாடி செலவழிச்சிட்டு இருக்கோம். மக வந்து சிக்கனம் இல்லாம இருந்தேன். இப்ப நினைச்சிட்டேன் பானுமதி என்ன சிக்கனத்துல இருக்கா அதே மாதிரி நம்மளும் சிக்கனத்துல இருந்தோம். அப்படிதான் இப்ப நான் 5 வார்த்தால உடைக்க மாட்டேன். சரி அப்பா பத்தி 4 வார்த்தை சொல்லு. அப்பா வந்து என்ன அப்பா என்ன அவர் வாட்டில் வெள்ளை சட்டையை போட போக அவர் வாட்டில் இருந்தார். செல்வாக்கா போயிட்டார் அவரு. அது வந்து என்னை வந்து நம்ம பிள்ளை 2 உள்ள இருக்கேன்னு நினைக்காம அவரு செல்வாக்கா காசு கூலி வேலைக்கு போகாம குத்து வேலைக்கு போகாம காடு வேற கிடக்கும். அதுலேயே செல்லாம வளர்ந்துட்டு செல்லாம போயிட்டார். என் மாமியாட்டியே செல்லாம வளர்ந்து வந்தேன். அதே மாதிரி இப்பவுமா செல்லாம வளர்ந்துட்டு அப்படியே போயிட்டார். வேலை ரொம்ப பார்க்க மாட்டாருல்லம்மா? வேலையே பார்க்க மாட்டாரு. கட்சிக்கு போறேன்னு போவாரு. ஜெயலலிதா கட்சிக்கு போயிட்டு சோறை கட்டி குடுறி, குழம்பு வச்சு குடுறி, நான் கொண்டு விட்டு போறேன், சாப்பாடு இது புளியோதரை கிண்டு லெமன் கிண்டுன்னு சொல்லுவாரு. நான் அவருக்கு காய்ச்சி கொடுத்து விட்டுட்டே திரிஞ்சு ஏதோ ஒரு மாலை கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தான். ஒரு மாலுக்கு கொஞ்சம் காசு வேணா தேடி வைக்காம போயிட்டாரு. அதோட மகளோட வந்து சேர்ந்தெடுத்து உழைச்சு 2 மகள் பார்த்து கட்டி வச்சாரு. அதோட இருக்கேன் பூஜை பத்தி ரொம்ப எனக்கு எதிரி வைக்கல. நானா கையை ஊண்டி கரணம் வந்து அதை நினைச்சு இன்னும் குடிக்க மாட்டாருலம்மா. குடிக்க மாட்டாரு. குடிக்காட்டாலும் குடிக்கார என்ன நிலவையில் இருக்கானோ அதே நிலவரம் தான். குடிக்காரவரோட குடிச்சுட்டு காலையில வந்துச்சு நல்லா ஒரு வேலை குடிப்பாங்க. இவரு அந்த குடிக்கிறவன மோசமானவர். விறகு இருக்குங்க 4 தூரம் அறிக்கிட்டு வாங்குங்க. நம்மளுக்கு 2 தூரம் 4 தூரம் வெட்டி போடுவேங்க. அப்படின்னா அதெல்லாம் போடிண்டு அடுத்தவெல்லாம் போவாரு. அரிக்கி என்னோட ஒரே சண்டை கண்டாரில் என்ன அப்படின்னு
அப்படியே கத்தி முத்திட்டு சண்டை ஓட்டுனா நான் பாட்டில் உட்காந்துருவேன் அவர் ரோட்டில் போட்டு ஓடலாம்ட்டு சண்டை ஓடி போயிடுவார். சண்டை வேணுக்கு எழுக்கிறது வேணும்னு எடுத்துருவார். தடி அப்படியே காலம் ஓடி 2 மாலையும் பார்த்து நான் உசுண்டு உட்காராமே. அப்பா இறந்த போன வருத்தம் இருந்துச்சாம்மா? என் மாமியா சொத்து சுகம் தேடி வச்சிருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு நான் எதிர்த்துக்கிட்டேன். சரி, அப்பா இறந்த போன வருத்தம் இருந்துச்சா? ஏன்னா 1000 இருந்துட்டாலும் அப்பா இறக்கையில் ஒத்து வராதே. குலசைன்ஸவங்கள கூட இறந்தா மாலுக்கு ஒத்து வரும். அது மாதிரி இது என் புருஷன் எனக்கு எப்படி தவிர்த்தாருங்க. நான் நினச்சி அவர் துண்டை பார்த்து வேட்டியை பார்த்து 1 மாதம் அழுத்தேன். அதை எப்படி நடந்தேன். என் மாலை சின்ன மாலை கட்டி கொடுக்கையில நம்ம புருஷன் இருந்தாருண்டா, நம்ம புருஷனோட 90 வச்சு விடுவோமேண்டு அன்னைக்கு ஒரு அழுகு எழுதேன். அழுகாம எப்படி தெரிப்பேன். இன்னமும் நான் படுத்தா எங்கள் வீட்டுக்காரர் நினச்சிட்டேன் அழுதுட்டே படுப்பேன். அதெல்லாம் நினைவு என்ன செஞ்சுட்டாலும் என் புருஷன் அடிச்சு பிடிச்சிட்டாலும் யூஸ் பண்ணிட்டாலும் ஒரு பக்கத்தில் எங்கிட்டு போகாதுன்னு அடிக்கிறது வந்து எதுக்கு அடிப்பாரு? கண்ட்ரோலாக பொம்பளை வந்து இந்த கட்டுப்பாட்டில் இருக்கணும். என்னைய வந்து என் புருஷன் வந்து வேற. அதனால தானே இத்தனை வயசாகி எனக்கு இன்னும் அந்த அந்த யோசனை தானே இருக்கு. எனக்கு அந்த யோசனை சொல்கிறேன். பிடிக்காதவங்க எனக்கு பிடிக்காம போயிடுவார். அவர் பிடிக்கலன்ட்டாருன்னு வச்சுக்க, அந்த ஆள் எனக்கு பிடிக்காது. நம்ம புருஷனுக்கு பிடிக்கலன்ட்டார்ல அப்படியே பாடியிலே வந்துட்டேன். எங்கே இருந்தாலும் ஈடிக்கு பிடிக்க பேசுகிறாள் அப்படி பேச மாட்டேன். ஏங்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏங்குங்கிற மரியாதை தான் என் புருஷனுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வார்த்தை அசிங்கமான வார்த்தையோ அதை திட்டப்பட்டேன் அடிச்சா கூட அடி வாங்கி. அதே மாதிரி தான் பிள்ளைகள் என்னமா நாங்கள் 2 பேரும் அது மாதிரி என் மக்கள் அது மாதிரி புருஷனுக்கு மரியாதை இல்லாமல் ஒரு நாளும் பேசுறது கிடையாது. என் புருஷனும் குணாவும் பேச மாட்டேன். அவளும் பேச ஆணுக்கு பொண்ணு சமம் மட்டும் பேசுவா. அது ஒண்ணுதான் அவட்ட பேசுவா. ஆமா. அப்புறம் வந்து என் மக்க மரலையும் கொண்டு வர முடியாது. நானும் அப்படியே கொண்டு வர முடியாது. ஒரு ஒருத்தி மாதிரி ரோட்ல அப்பா வந்து அந்த கண்ட்ரோல்ல புருஷனை கேட்கறார்கள் ஏற்கிறார்கள் வைக்கிறார்களே அந்த வார்த்தையே எனக்கு வராது. அவர்கிட்ட அடியே நான் அடி பொழுது அவரை அசிங்கமான வார்த்தை எனக்கு பேச மாட்டேன். ஆமா. அவர் தள்ளி நில்லுன்னு சொல்லாம அவர் அடிச்சாலும் அடிச்சுட்டு போறாரு. பேசுனா எத்தனை பேர் இருக்கா? ஆமா. அடியை வாங்கிக்கிட்டு எத்தனை பேர் அடைய என்ன சொல்லிட்டு ஓடுறாள்ல அந்த இது மட்டும் இருக்க மாட்டேன். அடிச்சாலும் அடி என்ன என்ன செஞ்சு அடிக்கிறீங்க? ஏமா ஒரு தடவை அடிச்சு கீழே மயங்கி வந்துட்டீங்களா? ஆமா, மயங்கி வந்து மாமா வந்துட்டேன். ஆமா, மாமா வந்து என்ன இப்படி அடிக்கிறீங்களே அக்காவை தம்பிமாரும் வந்து மச்சாண்டு அடிக்க பிடிக்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சது அப்படித்தான்ட்டு ஒதுக்கி போய். ஆனால் நம்மளை அப்படி ஒரு கண்ட்ரோலில் வளர்க்கக்கிட்டு தானே நம்ம நல்லா ஒழுக்கமாக இருக்கோம். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைலாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்வாரு. சவுண்டாக பேசக்கூடாதுன்னுவாரு, அடுத்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னுவாரு. இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு 18 வருஷம் ஆச்சு. அடுத்த வீட்டுலேயே உட்காந்து வாய் வாக்க போய் உட்காந்து மாட்டோம். வாய் வாக்க மாட்டோம். வீட்டுக்குள்ள சாப்பிட்டு வீட்டுக்குள்ள படுத்துருவோம். பிள்ளைய இது அதே மாதிரி இப்போ வாக்கப்பட்டு வந்து என் மக்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ள இருக்காங்க. அது நல்லது தானே. அன்னைக்கு அப்பா கண்ட்ரோலாக அப்படி வளர்த்தார்ல அந்த கண்ட்ரோல் மட்டும் அவர் சும்மா சொல்லக்கூடாது. அப்போதைக்கு கடுப்பாக இருந்தாலும் இப்போ அது உறுதியாகிடுச்சு. என்னம்மா ஒரு உதவியாக இன்னொரு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு நல்ல குடும்பம் நடத்துறதுக்கு அப்படி உதவியாக போச்சுல என்ன. அது காரணம் அப்பாதான். எங்கள் அம்மா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குத்தேன்டும். எங்கள் அப்பா கரெக்டாக எந்திரிக்கணுன்றார். போகிற வீட்டில் இப்படி எந்திரிக்க முடியுமா? பொட்டமுண்டா எந்திரிமுண்டா அப்படின்றாரு. அவர் நீ வளர்க்குறது சரியில்லை அப்படி விளக்கூடாது எந்திரிச்சிட்டு அப்புறம் தூங்கிட்டு பாரு. ஆமாம், பிள்ளை மேலே பாசமாக இருப்பார். ஏமா பிள்ளைய விட்டுட்டு வயக்காட்டு வேலைக்கு போக விட மாட்டார். அடி வெளுத்து விடுவார். அப்புறம் ஒரு தடவை நான் இப்போ குணா கொண்டுகிட்டு போய் முருகான் நட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு போனேன். போனால் இவர் போயிடாதே நட தங்கச்சி கொண்டு வந்துடுறாரு. வரப்பு வெட்டி போட்டு வந்தாரு. ஒரு ஆளை விட்டு நட்டு போடுவாரு. நம்ம போய் நட்டு வந்துடுவோம் அப்படின்னு போனால் இவர் வீட்டில் வந்து பதுக்கார ஆளக்கணும். செடிக்குள்ளேயே ஒளிஞ்சு வந்து எங்கள் வயக்காடு செடி இல்லை ஒளிஞ்சு வந்து அப்படி அவர் வர்ற நேரத்துக்கு அந்த குணா மட்டும் வர போட்டு நாண்டு வயலுக்கு வரைக்கிட்டேன். சின்ன பிள்ளையா? ஆமாம், சின்ன பிள்ளையா இருக்கல, தவக்கிற பிள்ளைல. தவக்கிற பிள்ளையா? ஆமாம், தவக்கிற பிள்ளைய தூக்கிட்டு போய் நட்டுட்டு வந்துட்டு ஒரு ஆளை விட்டுருவாரு. 200 கொடுக்கணுமேண்டு நம்ம ஒரு செலவு வச்சுக்கிறலாமே. காசுக்கு கஷ்டப்படுறோமே. இன்னும் கஷ்ட சூழ்நிலைக்கு நான் போனேன். நம்ம விட்டு வயலுக்கு அம்மா வயலுக்கு பச்சை பிள்ளைய கொண்டு அடுத்த வயலுக்கு வரேன். அம்மா வயலுக்கு அது வர போறதுல வெட்டி போட்டு வந்தாரு. வர போற வெட்டி போட்டுருக்க ஒரு ஆள் விடுந்தாங்கன்றாரு. ஐயா ஒரு எங்கிட்டாச்சும் பார்த்துட்டு உடனே நம்ம போய் நட்டு வந்துருவோம். இவரு போய் நட்டு போடுவாரு. இவரு போய் ஆள் விட்டு நட்டு போடுவாரு. இருக்கே காசு போயிருமென்ட்டு நான் பிள்ளைய தூக்கி தோல்ல விட்டுக்கிட்டு அதை போய் நட்டேன். இந்த குணா கண்டு கீழே இறங்கிடுச்சு. அவர் வர வேலைக்கு நான் கிட்டே பாக்குறேன். இவர் செடியை பக்கம் வந்திருக்காரு. எனக்கு தெரியல. அப்படியே வந்தாரு. அப்படியே நம்பட்டி தோல் கொண்டு வந்தார். அப்படியே வந்து என்னைய ஒரே வீசி நம்பட்டிட்டு ஒரே வெட்டுக்கணும் வெட்டிவிட்டு நம்பட்டியும் போட்டுவிட்டு எண்ணெயும் போட்டுவிட்டு என்னங்க நம்பட்டி வெட்டின தழும்பு இருக்கா? அது தழும்பு இருந்துச்சு. என்ன இருக்கு இந்த இருக்கு வச்சு இந்த நம்பட்டி வெட்டினது இந்த தழும்பு. நம்பட்டிட்டு ஒரே வெட்ட வெட்டிவிட்டு ஏன் இந்த காலை தானே உன்னை தூக்கிட்டு இந்த பிள்ளைய கொண்டு நட வந்தேன். இந்த காலை ஒடிச்சு போட்டா நீ வீட்டு அடப்பையிலடி காலில் வெட்டிட்டார். ரத்தம் ஓடுது. பக்கத்துல எங்க மாமா ஒருத்தர் உழுது கொடுத்தாரு.
அவர் வந்து ஓடியாந்து டே என்னடா பிள்ளைய அடிக்கிறேன் அப்படின்னு ஓடியாந்தாரு. வர்றதுக்குள்ள இவர் துண்டை தலைப்பழம் கட்டிக்கிட்டு பிள்ளையை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அப்புறம் என்னையும் அவர் மாமா போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தார். பாவம் எங்கள் அம்மா அப்படிலாம் கஷ்டப்பட்டே எங்கள் வீட்டுக்கார்ட்ட. ஆனால் அப்பாட்ட கஷ்டப்பட்டதுக்கு ஆனால் என் புருஷன் நட போகாதுன்னு என்னை வெட்டியிருக்காரு. அதை நினச்சிக்கிட்டேன் நம்மளுக்கு போகாதுன்னு தானே சொல்கிறாரு. பிள்ளைகளுக்காக நம்ம பிள்ளைய கொண்டுகிட்டு ஏன் போகணும் தான் நம்ம தண்ணிக்குள்ளே விழுந்து பாப்பாவுக்கு என்னமா ஆயிடுச்சுன்னா இப்படி வெட்டிட்டாருன்னு நான் ஆசைப்படலை. நம்ம போனது தப்பு, புருஷன் அடிச்சது தப்பு. நம்ம போயிருக்காட்ட இருந்தாலும் வெட்டக்கூடாது. அத்தை தண்டி அது கோபம் பலமாக வருங்க. ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதேங்க ஒரு இருந்துட்டே இந்த பிள்ளைகளை பெற்று 2 பிள்ளையை வளர்த்து எழுந்திரிச்சு வந்தேன். புருஷன் இருந்து ரொம்ப நாள் எங்கள் வீட்டுக்காரன் இல்லை, அதோட போயிட்டாரு. நான் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கேன். மீனாச்சு இந்த மேலுக்க முடியாது. இந்த தாயி எல்லா மக்களும் என்னைய காப்பாற்றணும். இந்த இருக்கிற மக்களும் காப்பாற்றுக்கிட்டு லைட்டு போட்டு விடுங்க. லைக்கை போட்டு விடுங்க. ஆமாம், அப்படி தான் வழக்க கண்டு இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும். ஒழுக்கம் செழுக்கமாக இன்னைக்கு பயம் இருக்குல்ல மனசில். ஏம்மா எங்கள் அப்பா வந்து கண்ட்ரோலாக இருப்பார். ஆனால் அடிக்கிறதுல வந்து வரமுறை இல்லாமல் இருப்பார். என்னம்மா நான்லாம் ஒரு தடவை சினிமாவுக்கு போயிட்டு தொண்டை எப்படி தூக்கிட்டார்லம்மா. சினிமாவுக்கு எப்படி முண்டை பொட்டை முண்டை எப்படி சினிமாவுக்கு போவேண்டு கொண்டுருவாருங்க. அப்படி ஒரு இது பண்ணுவார் எங்கள் அப்பாரு. அப்படி கோவம்டா கோவம் அப்படி பண்ணுவார். ஊர்லேயே சண்டை இழுத்து எங்கள் அம்மா கோர்ட்டு கேஸுண்டே அலைய விடுவார். செலவழித்து அதுலேயே பாதி காசு தோத்துட்டார். என்னம்மா ஆமாம், சண்டை சத்தம் இல்லாமல் இருந்தது. நல்லபடியாக ஒரு நாட்டில் எப்படி நழுவிக்கிட்டு போகிறாங்க அப்படி போக மாட்டார். நேருக்கு நேராக போய் யாராக இருந்தாலும் போய் பாஞ்சிருவார். ஊரில் வாராருன்னா பயப்படுவாங்க. அப்படி போயிடும். ஆத்தாடி சாமினதை போயிட்டு ஏன் பொண்டாட்டி என் பிள்ளை விட்டு போக மாட்டேன்னு போய் மெட்ராஸ் போய் திரும்பி வராருங்க. இங்கேயே போயிட்டு படிக்க வந்தா இருந்தாலும் பரவாயில்லத்தை. மெட்ராஸ் போய் திரும்பி வந்தா பிள்ளைட்டில் 10,000 கட்டிட்டு அந்த அப்போ அந்த காலத்தில் 10,000 லட்சம் பெரிய காசுலத்தே. எனக்கு யாத்தாடிய மகளையும் பொண்டாட்டி விட்டுட்டு போக மாட்டேன்னு வெளிநாடு போகணும் பிறப்பிட்டு மெட்ராஸ் போயிட்டு எங்கள் மச்சியா இருக்காரு எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஏற்றி விட போவார். அவரே வந்துட்டார். தம்பி இப்படி இருக்கானே நல்லா போய் படிக்கட்டும் நம்ம அனுப்பி விட்டா இப்படி போக மாட்டேங்கிறேன்னுட்டு போய் மெட்ராஸ் போய் பிளேட்டில் இன்னைக்கு டிக்கெட் வெட்டியிருப்பாங்க போக மாட்டேன்னு அனுப்பிடுவார். அப்படியே என் கதையை ஓடி சுத்தேன். அன்னைக்கு போய் சம்பாதிச்சானே நல்லா இருந்திருப்பாங்க. சம்பாதிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நான் இப்படி வேலை பார்க்கலாம் கஷ்டப்படலாம் தேவையில்லை. இன்னைக்கு அவர் வேலை பார்க்கறதுனால என்றைக்குமே ஆம்பளை வந்து வீட்டில் நல்லா இருந்தால் பொம்பளையை கஷ்டப்பட அவசியம் இல்லை. அதனாலதான் கடைசி வரைக்கும் இன்னும் நான் கஷ்டப்பட்டுட்டேன். என் அக்கா மருமேன் இருக்க சொல்றாங்க. எனக்கு இருக்க மனசு உழைச்ச உடம்பு இருக்கக்கூடாது. முடியலன்னு அன்னைக்கு நம்ம இருந்து சாப்பிடணும். அப்புறம் பார்த்துக்கிட்டு மக்கள் இப்போ நம்ம 10 காசு குழந்தை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உடைத்தேன். இன்னைக்கு கூட நான் வேலைக்கு போயிட்டு இப்போ தாத்தா வந்துட்டு இருக்க மாட்டேன். சரி, நீ கரும்பு தின்னாத்தா பாவம். நீ தின்னாத்தா நம்ம அப்புறம் பேசுவோம். இந்த கரும்பு திங்கிறேன் இப்படி சாப்பிட்டு இந்த கரும்பு திங்கிறேன். எல்லாத்தையும் மக மாட்டா ஆளுக்கு முட்டா அங்கிட்டு போனால் அந்த பக்கத்து வேலைக்கு போனால் அங்கிட்டு குணா கண்டுட்டு வருது, இங்கிட்டு வேலை பார்த்துட்டு வந்தால் அந்த பான் வீட்டு வருது. இப்படி தெரிஞ்சு இந்த மாதிரி தாயே உங்களுக்கு வந்து பார்க்க சொல்லுவோம். நானும் தாயா இருக்கேன் மக்களுக்கு. இருங்கடா இப்போ என்ன செய்வேன்னா சரி, நீ கரும்பு தின்னாத்தா. நீ கரும்பு இங்கே இருக்கிற யாருமே உன்ப்பா அப்படியே வச்சுருக்கேன். எங்கள் அம்மா பேசிக்கிட்டேன். லைக் பண்ணுங்க. எங்கள் ஆத்தா சொல்கிற கதை ஒரு உண்மை. என் கதையை புரிஞ்சோன்னே இப்போ எங்கள் அம்மா கதையை சொல்லிக்கிட்டு இருக்கு. உண்மை கதையை உரைக்க சொல்கிறக்கு ஒரே குடும்பம் நாங்கள் தான். எல்லோரும் மறைச்சி பேசுவாங்க. ஆமாம், மறைச்சி பேசுவாங்க. இருக்கிறத இல்லைன்னுவாங்க. இல்லை வச்சுக்கிட்டே கஷ்டப்படுறோம்டுவாங்க. என்னென்னமோ சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. நான் என்ன இருக்கோ ஆமாம் என்னை மாதிரி ஆமாம் கஷ்டப்பட்டவனே சில பேர் சொல்றதுக்கு என்னைக்கு கையில் விழுந்தேன்னா விழுந்ததுலேருந்து நான் வேலை தான் பார்க்குறேன். வேலைக்காரி வேலை தான், வீட்டு வேலை, காட்டு வேலை, கூலி வேலை, உத்து வேலை, என்ன விறகு வெட்ட வெங்கல வெட்ட எல்லாத்துக்கும் போயிடும்டா. இந்த வேலை தான் பார்க்கணும், இந்த வேலை தான் பார்க்கணும்ல இல்லை. நம்ம உழைச்சா காசு கொடுக்குறாங்க. களை வேண்டா சின்ன களை வேண்டா சின்ன வேலை என்ன சின்ன போயிருக்கு. சரி, நல்ல கரும்பு தின்னு நல்ல கதையாக சொன்னேன். மக்கள்லாம் கேட்டிருப்பாங்க. எல்லாரும் கேட்டு லைக் பண்ணிடுவோம். உனக்கு உன்னை பார்த்தாவே லைக் பண்ணிடுறாங்களாம். ஆத்தா பேச்சு அப்படி பேசுகிறேன். பூரா மக்கமார் பூரா பொம்பளைங்க தான் அதிகமாக பார்க்குறாங்க. நம்ம இதை நம்மளை மாதிரி தாய் குழந்தை தான்.